அனைவருக்கும் வணக்கம். நான் பிரேம்குமார். இன்னைக்கு இந்த வாரம் திருப்பூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி பின்னலாடை மற்றும் நூற்பாலை தொழிலாளர்கள் சங்கம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த ஒரு கருத்தரங்கு. இந்த கருத்தரங்குல நம்ம இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போறோம், என்ன மாதிரியான செய்திகள் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னா, கடந்த 22, 23ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தினாங்க. அதை பத்தி எல்லாருமே சொன்னாங்க. இப்ப அந்த பயிற்சி வகுப்புல 2 நாள் என்ன நடந்தது, அங்க சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன, நாம அங்கிருந்து கத்துக்கிட்டு எடுத்துட்டு நம்ம இங்க மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களோ அடுத்த செயல் திட்டமோ என்ன அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பேச போறோம். ஏன்னா அங்க 2 நாள் நடந்தது என்னன்னா, முதல்ல ஒரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அவரு கியானேஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் முதல்ல அவருடைய ஸ்பீச் ஆரம்பிச்சாரு. அப்படி அவரு சொன்ன விஷயங்கள்ல இருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, அவர் பாத்தீங்கன்னா சொல்றாரு, தேர்தல் ஆணையம் தான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். இந்திய ரயில்வேக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்துல தான் அத்தனை அதாவது எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அத்தனை பேர் அதுக்காக வேலை செய்யறாங்க. அவ்வளவு பெரிய, ஏன்னா இந்தியா மக்கள் 120 கோடி மக்களுடைய ஒரு தேர்தல் நடத்தணும்னா, இத்தனை மக்களுடைய வாக்கு செலுத்த வைக்கணும்னா அது ஒரு பெரிய வேலை. எத்தனை பேர் வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆதார் கூட இணைச்சிருக்கிறாங்க, அவங்க இருப்பிடத்தை மாட்டிட்டாங்களா இல்லையா, அப்படி அத்தனை தகவலையும் சரிபார்த்து ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வேலை தான். அவர் சொன்ன மாதிரி அதுல பாத்தீங்க அப்படின்னா, அந்த பூத் லெவல் ஏஜென்ட், வாக்கக முகவர்கள், அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அவர் ஒரு இடத்துல சொன்னாரு. என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ், எலெக்ஷன்ங்கிறது, தேர்தல்ங்கிறது இத்தனை கோடி மக்களுக்கானது ஒரு தேர்தல். அதுல நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு, நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் இருக்கு, இதுல உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, அது தனி. நம்ம சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் எடுத்துக்கிட்டாவே அவ்வளவு வேலைகள் இருக்குங்க தேர்தல் அப்படிங்கும்போது. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது எங்கனால மட்டும், அதிகாரிகள்னால மட்டும், தேர்தல் நடத்தக்கூடிய ஆட்கள்னால மட்டுமே இத பாதுகாப்பா முழுமையா நம்ம செஞ்சிட முடியாது. அப்ப அதுக்கு மக்களும் இதுக்கு உண்டான அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அப்படிங்கும்போது அப்ப அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கும்போது தான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேர்தல் ஆணையமே பாத்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட் 1, பூத் லெவல் ஏஜென்ட் 2 அப்படின்னு 2 வச்சிருக்காங்க. அப்ப அந்த பூத் லெவல் ஏஜென்ட் 1 அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஒரு மாவட்டத்துக்கு இல்ல ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்சியில இருந்து நம்ம பரிந்துரை பண்ணி நம்ம கொடுக்கணும், அதை பதிவு பண்ணி வச்சுக்குவாங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்துல இந்த BLA 2ங்கிறது யாருன்னா, இந்த BLA 1 எல்லாம் சேர்ந்து அந்த தொகுதிக்குள்ள இப்ப நம்ம திருப்பூர் தெற்கு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 245 வாக்ககங்கள் இருக்குதுன்னா, இந்த 245 வாக்ககங்களுக்கும் ஒவ்வொரு வாக்ககத்துக்கும் ஒரு முகவர் போடுற வேலையை இந்த BLA 1 பார்க்கணும். இங்க ஒவ்வொரு வாக்ககத்துல இருக்கிறவங்களுக்கு பேரு BLA 2ன்னு சொல்றோம். அப்போ இந்த BLA 1 and 2 இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் மற்ற கட்சிகள் எல்லாமே இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டை வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இதுதான் அவங்க சொன்ன மாதிரி, ஏற்கனவே அபிநயா அவங்க சொன்ன மாதிரி, இந்திய தேர்தல் ஆணையம் முதல் முயற்சி, இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணி, உங்களுடைய கடமைகள் என்ன, நீங்க அதை எப்படி சரியா செய்யணுங்கிறதுக்கான ஒரு முதல் முயற்சி தான் இந்த பயிற்சி வகுப்பு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்தது இல்லை. காரணம் என்னன்னா, அப்ப தேர்தல்ல இவ்வளவு இன்னைக்கு கேள்விகள் வருது இல்ல, முறையா நடக்குதா, இத்தனை தேர்தல் இறந்தவங்க ஓட்டு போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு தேர்தலையுமே. இப்ப குறிப்பா நம்ம சொல்லணும்னா, நாங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் போது சரி, நாடாளுமன்றத்திலையும் சரி, தேர்தலையும் சரி, வாக்கக முகவர்கள் போட்ட, நாம் தமிழர் கட்சி வாக்கக முகவர்கள் போட்டு போய் உட்கார்ந்த இடத்துல, வாக்ககத்துல எல்லாத்துலயுமே கேள்விகள் எழுந்திருக்கு. ஏதாவது ஒரு குழப்பம் வந்ததுன்னா, இவங்க யார் ஓட்டு போடுறாங்க, இல்லாதவங்க ஓட்டு போடுவாங்க, வேற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேற ஆள் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இறந்தவங்க ஓட்டெல்லாம் போடுவாங்க. அப்பெல்லாம் கேள்வி கேட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மூலமா சென்ற வாக்குக முகவர்கள் தான் ஒவ்வொரு வாக்ககத்திலையும் கேள்வி கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லயுமே இருக்குங்கிறத அவங்க உணர்ந்துதான் இதை நம்ம ஒரு பயிற்சி முகாமா வச்சு எந்தெந்த ஃபார்ம் எதுக்கு ஃபில் பண்ணணும், அப்ப இந்த தவறுகள் நடக்காம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத முழுசா குறைக்கிறதுக்காகத்தான் இதை நாங்க பண்றோம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதனால
இந்த BLA 1 பூத்தில் கட்சியில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலிருந்து வர்றவங்க BLA 1ஓ BLA 2ஓ உங்களுக்கான பொறுப்பை உணர்ந்து நீங்க செயல்படுங்க. நீங்க வெறும் ஒரு கட்சி சார்ந்த நபரா உங்களை நினைக்காம இந்த ஜனநாயகத்தை, ஏன்னா ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்கான ஒரு ஒரு செயல்பாடு தான் இந்த தேர்தல் இல்லையா? மக்களாட்சி தான் நடக்குது, மக்கள் தான் ஒரு ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கிறாங்கிறத உறுதிப்படுத்துறதான தேர்தல். அந்த தேர்தல்ல மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அதை இந்த பூத் லெவல் ஏஜென்ட், வாக்கக முகவர்கள் அந்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவர் முதல்ல சொல்றாரு. அப்ப நம்மளுடைய இப்ப அங்க போயிட்டு நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் வந்துச்சு, பதில் வரல, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அங்க போய் நம்ம கத்துக்கிட்டு என்ன இங்க நாம என்ன செய்யணும் நம்ம கட்சியில இருந்து. ஏன்னா இதுவரைக்கும் மற்ற கட்சியில் இருக்கிற வாக்கக முகவர்கள் எதுக்காக பயன்படுறாங்கன்னா, அந்தந்த தெருவுல யார் வாக்கு நம்ம கட்சிக்கு விழுகும், அதே மாதிரி யார் யாரெல்லாம் நம்ம கட்சிக்காரன், அதே மாதிரி எந்தெந்த இடத்துக்குலாம் பணம் கொடுத்தா நம்ம ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு அவங்கவுங்க அந்த ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி ஒரு பகுதியை பிடிச்சி அந்த பகுதி பூரா திமுகவுக்கு எப்ப தேர்தல் வந்தாலும் அவங்களுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம், அந்த ஓட்டெல்லாம் வாங்கிடலாம், சிந்தாம சிதறாம வாங்கிடலாம். இதுக்கு அந்தந்த அந்த அந்த ஏரியாவை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவல்ல தான் இது வரைக்கும் இந்த பூத் லெவல் ஏஜென்ட் வாக்கக முகவர்கள் எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. ஆனா நம்ம கட்சியில வாக்கக முகவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நம்ம கட்டாயம் 2026 தேர்தலை வெல்ல முடியும். இதுதான் இப்ப நான் என்னுடைய கருத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா தமிழ்நாட்டுல மட்டும் 68,320 பூத் இருக்குது. அது போன எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஏதாவது 1-2 ஏற்றி இருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க. அதை நம்ம இன்னும் எடுத்து பார்த்தா இன்னும் உண்மையிலுமே எவ்வளவு பூத் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்ப வரைக்கும் 68,320 பூத் இருக்கு. இந்த 68,320 பூத்துக்கு ஒரு பூத்துக்கு சராசரியா 1000 ஓட்டுகள். அப்போ ஒரு பூத்து சராசரியா 1000 ஓட்டுங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி வாக்குகள் நம்மகிட்ட தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப இந்த 6 கோடி வாக்குகளும் இதை முறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கக முகவர்களுடைய ஒரு தலையாய கடமையா இருக்கணும். என்னன்னா நம்ம சொல்ற மாதிரி ஒரு வாக்ககத்துக்கு ஒரு முகவர் அப்படின்னு போட்டா ஒருத்தர் 1000 ஓட்டுகளை கண்காணிக்கணும். அவ்வளவுதான். கண்காணிக்கணுங்கிறத விட அந்த வாக்ககத்துல எந்தெந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்கிற நம்மள்கிட்ட அதனுடைய இது இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வாக்கக முகவர் இந்த 1000 பேர் இருக்கிற ஓட்டு இங்கதான் இருக்குதா, இல்ல இந்த பகுதியில வேற அதாவது இன்னும் ஓட்டு இந்த பகுதியில வாங்காம இருக்காங்களா, அதே மாதிரி இறந்தவங்க கணக்கு ஏதாவது இருக்கா, இருந்தா அதை எப்படி நம்ம உடனடியா இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ்க்கு கொண்டு போய் அதை நம்ம சரி பண்றது. அதே மாதிரி அதாவது புதுசா 18 வயசு ஆனவங்களுடைய வாக்கு இன்னும் சேர்த்தாம இருக்கா, இதை பார்த்து இதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கலைஞ்சோம்னாவே இந்த 1000 பேர்த்துக்கிட்ட இந்த வாக்கக முகவர் அறிமுகமாயிடுவார். இப்படி அது ஒவ்வொரு வீட்டுக்கா நம்ம போய் நம்ம பண்ணணும். அதுக்கான அதிகாரம் நமக்கு இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதான் அந்த பயிற்சி வகுப்பை நான் பாக்குறேன். ஓகே, ஒரு BLAக்கு ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம செயல்படலாம் சமூகத்துல, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்க யார் வீடு வீடு வந்து கேட்கறதுக்குன்னா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய ஒரு வாக்கக முகவர்னு நம்ம ஒரு அடையாள அட்டை அடிச்சு கூட வச்சுக்கலாம், விசிட்டிங் கார்டு ஒரு அடிச்சு கூட வச்சிட்டோம்னா ஏன்னா எந்த ஒரு மக்களுக்குமே வீட்டுக்குள்ள திடீர்னு நம்ம போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறோம் பேசுறோம் அப்படின்னாவே கேட்பாங்க யாரு என்ன எதுக்கு, நம்மளை தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு அறிமுக அட்டை எடுத்து அதுல போன் நம்பரோட போட்டுட்டோம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போறப்ப நான் இந்த மாதிரி அந்த கட்சியில இருந்து வர ஒரு வாக்கக முகவரா இருக்கேன், உங்க வாக்காளர் பட்டியலை நான் சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்க வீட்டு எவ்வளவுதான் இருக்கீங்களா, புதுசா யாராவது 18 வயசுக்கு மேல வந்திருக்காங்களா, இல்ல ஏற்கனவே இறந்தவங்க பட்டியல் நீக்காம இருக்கா, முகவரிக்கு இது மாத்தி இருக்கீங்களா, வேற ஏதாவது மாற்றம் பண்ணணுமா, புகைப்பட மாற்றமோ இல்ல வேற ஏதாவது தகவல் மாற்றமோ பண்ணணுமா, இது எல்லாத்தையுமே கேட்கறப்ப இந்த அடையாள அட்டை காமிச்சு நம்ம கேட்கறோம்னா அந்த 1000 பேர் வீட்லயும் நாம அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வி கேட்டு வந்துடலாம். ஏதாவது பண்ணணும்னா அதுக்கான படிவம் இருக்கு. அதுல சொன்ன மாதிரி ஃபார்ம் 6 இருக்கு, ஃபார்ம் 6A இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. இந்த 4 படிவத்தை தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். இந்த 4 படிவத்துடைய நகல் நம்ம எடுத்து நிறைய வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம வீடு விட போறப்போ இது எளிமையா நம்ம கட்சி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பேசிட்டு வந்துடலாம். நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, வாக்கக முகவரை கண்டுபிடிக்கணும், அதாவது புதுசா இளைஞர்கள் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம இப்ப கட்சியில ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சது ஒரு 50 பேராவது வாக்கக முகவராக வந்திருப்பாங்க. அந்த பகுதியில் தனித்தனியாக ஒவ்வொரு வார்டுக்கு இருப்பாங்க. அவங்க ஒரு ஆள் இப்படி ஒரு 200-300 வீட்டுக்கு போனாவே புதிதான உறுப்பினர்களும் வருவாங்க, நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க யாருன்னு தெரியும். இன்னொன்னு நாம மக்கள்கிட்ட அறிமுகப்படுவோம். அடுத்து ஏதாவது தேவை, இந்த மாதிரி வாக்காளர் அட்டையில இதை மாற்றணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற தேவை வந்தாலும் தானா நம்மளை அணுக ஆரம்பிப்பாங்க. அப்போ நாம பூத் லெவல் ஏஜென்ட்டா நம்ம ஒரு ஆள் உட்கார்றது 1000 ஓட்டு பார்க்க முடியுதுன்னா
அண்ணன் சொல்ற மாதிரி எவரி பூத் 10 யூத் அப்படின்னு கொடுத்துட்டா, அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பூத்துக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா 1000 ஓட்ட 10ஆ பிரிச்சா 100 பேர் தான். ஒருத்தர் 100 பேர், 100 பேர் எத்தனை வீட்டுல இருந்துருவாங்க? 100 பேர் மிஞ்சி போனா ஒரு 25-30 வீடு. அப்போ ஒரு ஆள் வெறும் 25-30 வீடை போய் பார்த்து நம்ம கட்சியை பத்தி சொல்லி, நம்ம என்னென்னலாம் போராட்டங்கள் எடுக்கிறோம், நம்ம கொள்கைகள் என்ன, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய செயல் திட்டங்கள் என்ன, இதைய நாம ஒரு 30 வீட்டுக்கு ஷேர் பண்ணாவே போதும், பகிர்ந்தா போதும். இந்த 30 வீட்டுக்கு நாம போய் ஒரு துண்டறிக்கை தயார் பண்ணி ஜெராக்ஸ் கடையில் போய் ஒரு 30 ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தா போதும். அந்த 30 வீட்டுக்கு போய் கொடுத்து அழகா பேசிட்டு வந்துடலாம். இது எல்லா பக்கம் 245 பூத்துல சொல்ல போனா 2450 பேர் வேணும். இந்த 2450 பேர் செய்யறமோ இல்லையோ, அதுல இருந்து குறைஞ்சது ஒரு 500 பேர் இந்த வேலையை செஞ்சுட்டாலே 26 தேர்தல் வந்து நம்ம வசமாக்கிடலாம். இதுக்கான ஒரு எளிய ஒரு ஒரு திட்டம் தான் இது. ஆனா இது வந்து இது பண்ண முடியுங்கிறது இந்த பயிற்சி எங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்ததுதான். நம்மளுடைய அடுத்த 2026 தேர்தல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த வேலை இதுவே லேட் நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம இதுவரை இனிமேல் காத்திருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நீ அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அடுத்து நம்ம கட்சியில வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு தொகுதியா பொறுப்புகள் போட்டு போட்டு வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பொறுப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல யார் வேட்பாளரா நிற்பாங்க, எந்த தொகுதியில யார் நிறுத்துவாங்க, இதைய நம்ம யோசிச்சோம்னா நாம இங்க ஒரு அடி கூட நகரவே முடியாது. நம்ம நோக்கம், ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது அர்ஜுனன் வந்து அவருடைய குரு வந்து துரோணர் இல்லையா, அவர் வந்து ஒவ்வொருத்தரா அவர்கிட்ட பயிற்சி எடுத்துட்டு வர ஒவ்வொருத்தரா வந்து மரத்துல கிளையில ஒரு கிளி கொண்டிருக்கு, அந்த கிளிய அவன் குறி பார்த்து அடிக்கணும். அதுதான் வந்து அந்த வீரர்களுக்கு, இந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற வீரர்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு டாஸ்க். சரி, அப்போ அதை வந்து ஒவ்வொருத்தரா வர்றாங்க. அம்பை எய்யும் போதே அவர் குரு கேட்கிறாரு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு. எனக்கு அந்த மரம் தெரியுது, நீ அடிக்க வேணாம் போ அப்படின்றாரு. அடுத்தது இன்னொருத்தர் வரப்ப கேட்கிறாரு, உனக்கு என்ன தெரியுது? எனக்கு அந்த கிளை தெரியுது அப்படிங்கிறாரு. இல்லை, நீ இன்னும் அடிக்க முடியாது போ அப்படின்றாரு. அடுத்தது வந்து இன்னொரு வீரர் வர்றாரு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த இலைகள்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னா, உன்னால அடிக்க முடியாது போ அப்படின்றாரு. கடைசி அர்ஜுனர் வர்றாரு, உனக்கு என்ன தெரியுது? எனக்கு அந்த கிளியினோட கண்கள் தெரியுது, இப்போ நீ அடிச்சிருவ அடி அப்படின்றாரு. அப்ப என்னன்னா, நீ உனக்கு என்ன வேணுமோ அதை போக்கஸ் பண்ணாம, அதை வந்து கவனிக்காம, சுத்தி இருக்கிற மரம் தெரியுது, கிளை தெரியுது, இலை தெரியுதுன்னா கடைசி வரும் அதுதான் தெரியும். நீ உனக்கு எது இலக்கோ அது உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இலக்கு உன் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா மற்றது எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாது. அப்போ நாம என்ன பொறுப்புல இருக்கோம், என்ன வசதியில் இருக்கோம், இல்ல என்ன செல்வாக்குல இருக்கோம், இல்ல நம்ம பின்னாடி எத்தனை பேர் இருக்கா, இதெல்லாம் இந்த தேர்தலில் எடுபடவே போறதில்ல. அது கணக்கும் கிடையாது. எங்களுக்கு இந்த இதுல வந்து என்னன்னா, இந்த வாக்கக முகராய் நான் ஓட்டு போடுற வாக்குல என்னால 1000 ஓட்டுல 350 ஓட்டு வாங்கிட முடியுமா? அது போதும். நான் ஓட்டு போடுற பூத்து, இப்ப திருப்பூர் தெற்கு தொகுதியில நான் ஓட்டு போடுற பூத்து 158வது வாக்ககம். அந்த 158வது வாக்ககத்துல என்னால 350 ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு விழ வைக்க முடியுமா? அப்படி விழ வச்சுட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு அது போதும். அதுவே என்னுடைய கடமையை நான் முடிச்சுட்டதா அர்த்தம். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க கடமையை முடிச்சாவே நம்ம ஜெயிச்ச மாதிரிதான் அர்த்தம். ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த பயிற்சியில எங்களுக்கு ஒரு ஒரு கடைசியா தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தேர்தலினுடைய என்ன வேணா இருக்கட்டும், கட்சியினுடைய கொள்கை, கட்சியினுடைய செயல் திட்டங்கள், அவங்க தேர்தல் அறிக்கை, இது எல்லாத்தையும் மீறி பணமே கொடுக்கட்டுமே, பணமே கொடுத்தாலுமே அதை சரியா கொண்டு போய் சேர்த்தாவது ஜெயிக்க வைக்கிறவன் யாருன்னா அந்த பூத் லெவல் ஏஜென்ட் தான். அப்போ ஒரு தேர்தல் வெற்றி வந்து யார் கையில இருக்குன்னா, அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் கட்சிக்கு வேலை செய்யறானோ, கட்சி நல்லது செய்தோ இல்லையோ, ஆனா கட்சிக்கு உண்மையா நேர்மையா எவன் வேலை செய்ய அந்த பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கானோ அவன் தான் கட்சியை ஜெயிக்க வைக்கிறான். அப்போ இங்க மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர், இங்க அவங்க எல்லாம் மேட்டரே இல்லை. இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ல இருக்கிறவங்க தான், அந்த பூத் லெவல் ஏஜென்ட் தான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போறவங்க. அவங்கள சரியா உட்கார வச்சுட்டோம்னா 2026 தேர்தல் அண்ணன் சொல்ற மாதிரி படைப்போம் புதிய அரசியல் வரலாறு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இதனுடைய சீரியஸ்னஸ், இதனுடைய அதை உணர்ந்து நாம ஒவ்வொருத்தரும் இந்த வாக்ககத்துல சரியான நபரை நம்ம உட்கார வைக்கணும். அதுக்கான வேலையை மட்டும் அடுத்த கட்டத்துல நம்ம செய்வோம். இந்த செயல் திட்டங்களை மேலும் நம்ம தொகுதி வாரியா, அதாவது வார்டு வாரியா நம்ம வந்து கலந்தாலோசனை பண்ணி
ஒவ்வொரு நபரை முதல்ல நம்ம வந்து நிர்ணயிப்போம். அவங்கள அந்த வாக்கக தலைவரா போட்டு அந்த வாக்ககத்துக்கு கீழே கட்டமைக்கலாம். இதுதான் அடுத்த கட்டமா நம்ம கொண்டு போக வேண்டிய செயல் திட்டமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.